இப்படித்தான் ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்கே ராஜாவாக இருந்திருக்கு. அப்படி ராஜாவாக இருக்கிட்டு ஒரு நாள் இந்த சிங்கத்துக்கு உடம்புக்கு முடியாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி கோவையில் கிடந்திருக்கு. அப்படி கோவையில் கிடக்கவும் இந்த சிங்கம் சீரியஸ் ஆகின செய்தி அந்த காட்டில் இருக்கிற மிருகத்துக்கு பூரா தெரிஞ்சு அந்த மிருகம் பூரா பதறை அடித்து ஓடி வந்திருக்கு. ஐயா அப்பா, நம்ம காட்டு ராஜாவுக்கு உடம்புக்கு முடியாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி கோவையில் கிடக்க, நம்ம எல்லாரும் போய் நல்லா விசாரிச்சுட்டு வரணும். அப்படி தவறுனா நல்ல பிறகு நம்மளை பார்த்தா சும்மா விடாது, ஒரே போடா போட்டுற அப்படின்னு நினச்சி பதறி அடிச்சுக்கிட்டு நான் மிந்து நீ மிந்துண்டு அந்த காட்டில் இருக்கிற மிருகம் பூரா ஓடி வந்து நல்லா விசாரிச்சுட்டு போயிருந்திருக்கு. அப்படி போகவும் ஆனால் ஒரு நரி மட்டும் இந்த சிங்கத்தை நல்லா விசாரிக்க வராமல் அசால்ட்டா படுத்து தூங்கி கிடந்திருக்கு. என்ன அவசரம், மெதுவாக போய் நல்லா விசாரிச்சா போகுது அப்படின்ட்டு தூங்கி கிடந்திருக்கு இந்த நரி. இந்த நரி தூங்கி கிடக்க விட்டு அங்கிருந்து ஓனாய் வந்து இந்த நரி தூங்கி கிடக்கிறத பார்த்துருந்துருக்கு. பார்த்துட்டு யோசனை பண்ணியிருக்கு, ஏய் நரி, நீ இங்கே தூங்கியா கிடக்க, நம்ம காட்டுராஜா உடம்புக்கு முடியாமல் சீரியஸ் ஆகி கோவையில் கிடக்காரு, நாங்கள் எல்லாரும் போய் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வந்துட்டேன், நீ மட்டும் நல்லா விசாரிக்க போகாமல் தூங்கியா கிடக்க, உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணியிருக்கு. யோசனை பண்ணிவிட்டு உன்னை பாரு, நம்ம ராஜாக்கிட்ட போய் மாட்டி விடுறேன் அப்படின்னு நினச்சி போயிருந்திருக்கு. ஏன்னா இந்த நரிக்கு ஓனாய்க்கு ஏற்கனவே பயங்கரமான பகையாக இருந்திருக்கு. எப்படா சந்தர்ப்பம் கிடக்கு இந்த நரியை மாட்டி விடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஓனாய். இப்போ இந்த சந்தர்ப்பம் கிடைச்சோன்னே சிங்கத்துக்கிட்ட மாட்டி விட வேகமாக போயிருந்திருக்கு. அப்படி போகவும் இந்த ஓனாய் வேகமாக போகிறத பார்த்துவிட்டு இந்த நரி படக்குன்னு எஞ்சிருச்சு யோசனை பண்ணியிருக்கு. என்னடா இந்த ஓனாய் இன்ன வரைக்கும் எனக்குள்ளே நின்று ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வேகமாக போகுது, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் இருக்கு அப்படின்ட்டு நினச்சி எஞ்சிருச்சு யோசனை பண்ணியிருக்கு. எங்கிட்டு நம்ம ராஜாவை போய் நல்லா விசாரிக்காமல் இங்கே தூங்கி கிடக்கிறத குட்டாளி சொல்ல போதா அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணியிருக்கு இந்த நரி. யோசனை பண்ணிவிட்டு அந்த ஓனாய் முன்னாடியே போயிருந்திருக்கு இந்த நரி. போகவே இந்த ஓனாய் போய் சிங்கத்தை வணக்க வச்சிருக்கு. வணக்க வச்சோடனே என்ன ஓனாய் ஏன்ட்டு கேட்டிருக்கு அந்த சிங்கம். இந்த ஓனாயி சிங்கங்கிட்ட சொல்லியிருந்திருக்கு, அது ஒன்றும் இல்லைங்க ராஜா, உங்களுக்கு உடம்புக்கு முடியல சீரியஸ்னு கேள்விப்பட்டோன்னே இந்த காட்டில் இருக்கிற மிருகம் அத்தனை பேர் பதறி அடித்து ஓடி வந்து நல விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த நரி மட்டும் இன்னும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலாம், அந்த நரிக்கு எவ்வளோ திமிரு அப்படின்ட்டு போட்டு விட்டுருந்துருக்கு. அப்படி போட்டு விடவே இந்த நரி கொவக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஓனாயி சிங்கத்துக்கிட்ட போட்டு விட்டது பூரா இந்த நரி கேட்டுருச்சு. கேட்டுட்டு, ஏய் ஓனாயை என்னையவா போட்டு விட்ற, உன்னை பாரு நான் அட்ரஸ் இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஓனாய் பின்னாடி நின்றுருந்துருக்கு இந்த நரி. அப்படி நிற்கவே இந்த ஓனாய் சொன்னதெல்லாம் இந்த சிங்கம் கேட்டுட்டு இந்த நரி மேலே பயங்கர கோபமாக இருந்திருக்கு. அந்த நரி வரட்டு, ஒரே போடா போட்டுடுறேன் அப்படின்னு நினச்சி பயங்கர கோபத்தில் இருந்திருக்கு. அப்படி இருக்கவே இந்த நரி வேகமாக போனோடனே அந்த சிங்கத்தை ஒரு கும்பிடு போட்டிருக்கு. அரசை வணக்கம்ட்டு வணக்க வச்சிருக்கு. வணக்க வச்சானே அந்த சிங்கம் பயங்கர கோபத்தில், ஏய் நரியே, உனக்கு இப்போத்தான் என்னை பார்க்க டைம் கிடைச்சதா அப்படின்ட்டு பயங்கரமாக சத்தமாக கேட்டிருக்கு. அப்படி கேட்டோடனே, அரசே மன்னிச்சிருங்க, யாரை என்னை தப்பாக உங்ககிட்ட போட்டு விட்டுருக்காங்க, அதை நம்பாதீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியல சீரியஸ்னு கேள்விப்பட்டோன்னே இந்த காட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உங்களை நல்லா விசாரிச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, உங்களுக்கு உடம்புக்கு முடியல சீரியஸ்னு கேள்விப்பட்டோன்னே காடு மேடு ஊரெல்லாம் போய் சுற்றி உங்களை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேடி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் அரசே அப்படின்ட்டு கும்பிடு போட்டு ரொம்ப பணிவாக சொல்லியிருந்திருக்கு. அப்படி சொல்லவும் அதுக்கு அந்த சிங்கம் கேட்டிருக்கு, சரி நிறைய என்னை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேடி போனேன்னு சொல்கிறியே, அப்படி என்ன மருந்து தான் தேடி போனேன், அவங்க என்ன மருந்து தான் சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக கேட்டிருக்கு. அப்படி கேட்டோடனே, அது ஒன்றும் இல்லை அரசு, ஒரு ஓனாயி உடம்பு தோலை உரித்து உங்கள் உடம்புல போத்துனா உடனே குணமாயிரும்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அப்படி இந்த நரி சிங்கத்துக்கிட்ட போட்டு விடுவேன் இந்த ஓனாய்க்கு அரை உசுரே போச்சு. என்னடா இந்த நரியை நம்ம ரேசத்தையும் போட்டு விட்டா, ஆனால் இந்த நரி நம்ம உசுருக்கே ஆப்பு வைக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு நின்றுருந்திருக்கு இந்த ஓனாயை. அப்படி நிற்கவே இந்த சிங்கம் இந்த நரி சொன்னதை கேட்டு அந்த சிங்கம் அந்த ஓனாய் மேலே ஒரே ஒரு தாவி தோலை உரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோலை உரித்து இந்த சிங்கம் உடம்புல போத்திக்கிருச்சு. அப்படி போத்தவ இந்த ஓனாயை தோலை உரித்த வேதனையில் துடிச்சு துள்ளிக்கிட்டு கிடந்திருக்கு. அப்படி கிடக்கும்போது அந்த நரி போய் சொல்லியிருந்திருக்கு, ஏன் ஓனாயை, நம்ம 2 பேருமே சிங்கத்துக்கு எடுபடிதே, அப்படி 2 பேரும் எடுபடியாக இருக்கும்போது என்னையை மட்டும் சிங்கத்துக்கிட்ட போட்டு கொடுத்து நல்ல வழி ஆக பார்த்தே, உனக்கே நியாயமா, அப்படி சிங்கத்துக்கு நல்ல வழி ஆகணும்னு நீ நினச்சா சிங்கத்துக்கு சேவை செஞ்சு நல்லது செஞ்சு நல்ல வழியாக ஆகி காட்டு, அதை விட்டு என்னை போட்டு கொடுத்து நல்ல வழி ஆகணும்னு நினச்சியே அப்புறம் நான் சும்மா இருப்பேனா, அப்புறம் நான் போட்டு கொடுப்பில்ல அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு.